ஹலோ! இப்போ நம்ம கலிஃபோர்னியால இருக்கக்கூடிய பிளசன்டன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. பிளசன்டனுக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே ஒரு பழைய ஐஸ்கிரீம் கடை இருக்குது. நாங்கள் அதாவது விண்டேஜ் ஸ்டைலில் அமெரிக்கன் ஸ்டைலில் ஐஸ்கிரீம் கடை இருக்குது. இந்த கடைக்கு எப்பயுமே க்ரௌட் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கடைக்கு போகிறதுக்கே நம்ம லைனில் போக வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி திருப்பதியில் போனது லைனில் அதே மாதிரி போகிறோம். இவங்களோட மெனு கார்டு கூட பார்த்தோன்னா இன்னும் பழைய லாஜிக்காக தான் இருக்காங்க. இன்னும் ஓல்டு கல்ச்சரில் தான் இருக்காங்க. ஓல்டு ஸ்கூல் மெத்தடில் போர்டில் எழுதியிருக்காங்க பாருங்கள். இப்போ சாக் பீஸ் வச்சு. ஸோ இவங்களோட ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. வெண்ணிலா இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, பைனாப்பிள் இருக்குது. இவங்க மில்க் ஷேக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் $5 தான். ஐஸ்கிரீம் பார்த்தா அதே $3 $4 தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில ஸ்பெஷல்ஸ் அப்புறம் பிரிண்ட்ஸ்லேயும் கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம். பட் ஏன்னா இது எப்படி இருக்க போது எனக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே போனால் தான் தெரியும். உள்ளே போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லைனில் நின்றுருக்கோம். என்ன இங்கே நின்றுருக்கீங்க? அவங்களே வந்து இன்பர்சனாக வந்து ஒரு ஆளுக்காக வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வராங்க. அவங்க ஆர்டர் எடுத்து போகிறாங்க. என்னன்னா இந்த கடை இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தா கடை பெருசாக இருக்குன்னு பார்த்தா இப்படி வந்து பார்த்தா திறந்த கூட சாத்தவும் ரொம்ப சின்னதாக கடையாக இருக்குது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு லோக்கல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். ஸோ அவங்களாம் வந்து வாலண்டரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஹாலிடே சீசனுக்காக. ஸோ இங்கே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆனால் ஃப்ளேவர்ஸ் எது இருந்தாலுமே எல்லாம் மில்க் பேஸ்டாக தான் இருக்குது. ஐஸ்கிரீமும் ஒர்த்தியாக இருக்குது. ஃபார் $3 to $4 இந்த ரேட்டில் இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்களும் இந்த பெசன்டன் இன்னொரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபுல்லான மெனு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். லைனில் நிற்கிறது, அந்த பேசுறது, இல்லை ஐஸ்கிரீம் பார்த்து ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலாம். காரில் வாங்கி நம்ம கார்பரேட் ஹாலிடேஸ் கொண்டாடுறத விட இந்த மாதிரி லோக்கல் ஃபார்மர்ஸோட நம்ம கொண்டாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்.